ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் தான். எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாமா? சுட சுட சாதத்தோட இந்த வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அசத்தலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நாட்டுக்கோழி மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துடலாம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா எலும்புள்ள கறியா தான் எடுத்திருக்கேன். எலும்புள்ள கறி போட்டீங்கன்னா தான் நல்லா ருசியா இருக்கும். ரொம்ப சதப்பகுதி மட்டும் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. எலும்போட இருக்க கறியா போடுங்க, அப்பதான் நல்லா ருசியாவும் இருக்கும். நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவும் கழுவ வேண்டாம், ஒரு 2 டைம்ஸ் கழுவுனா போதும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 2 இனுக்கு கருவேப்பிலை. இது வந்து மிளகு வறுவல்ங்கிறனால மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா கசகசா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இரும்பு கடாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட், இரும்பு கடாயை பயன்படுத்துங்க. ஒரு கடாய் வச்சுட்டு நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்தா தான் நல்ல மணமாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த காட் இல்லாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது 1 கிலோ கறிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். டெஃபினட்டாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு உங்கள் மிளகு காரம் தான், ஃப்ளேவருக்காக நான் வரமிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா செவக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சட்டியில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா கடலெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வறுவலை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா கூடுதலாக இருந்தால் தான் நல்லா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். எண்ணெய் பார்த்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நான் ஃப்ளேவருக்காக கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 150 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கரைஞ்சி நல்லா ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். டெஃபினட்டா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க. பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளான ரெசிபியும் கூட. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலாக இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் தான் எடுப்பேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் மணமாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலா. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா நையை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயோட இஞ்சி பூண்டு வதக்கும் போது அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி இல்லை நீங்கள் ப்ராய்லர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எலும்புள்ள கறியாக போட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு நம்ம வரமிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் வருத்தோம் இல்லையா, ஸ்பைசஸ்லாம், அதுலேயே வந்துட்டு நான் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக இதுக்கு வந்து ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு காரம் தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சளி பிடிச்சவங்களுக்குலாம் நல்லா சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். காரசாரமாக விரும்புகிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். கறி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதுவும் ஆறிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, கறி நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு தண்ணி சுண்டும் பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமே கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மசாலா நல்லா வதங்கணும். நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த கறியோட நல்லா பெரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாரி நல்லா கலந்து குடுத்துக்கலாம். பாருங்க ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நாட்டுக்கோழிங்கிறனால கறி வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கறி முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். பிராய்லர் சிக்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்தே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே குக் ஆகுறதுக்கு போதுமான அளவுல இருக்கும். நம்ம பாத்திரத்துல செய்யறனால கறி முழுகுற அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இரும்பு பாத்திரங்கிறனால சீக்கிரமா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தண்ணி கறிக்கு மேல ஊத்திட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டோம்னாலும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கிளறிட்டு கறி நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் நல்லா எலும்புள்ள பீஸா இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பிராய்லர் கோழியை கம்பேர் பண்ணும்போது. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. கறி ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. முக்காப்பதான் குக் ஆயிடுச்சு. இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் கரெக்டா இருக்கும். பாருங்க நல்லா ஓரளவுக்கு கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல மணமா அம்புட்டு ருசியா இருக்கும். டெஃபினட்டா நல்லெண்ணெய் மறந்துடாதீங்க. கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சா நல்லா காரசாரமா, அதுவும் இந்த வெதருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா சுருக்குன்னு இருக்கும். லைட்டா மிளகுத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு செமி கிரேவியா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நல்லா ட்ரையா வறுவல் மாதிரி பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையா வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வச்சிருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட நான் காட்டுறேன். பாருங்க அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா சுக்கா பக்குவத்துக்கு வந்துருச்சு. பார்க்கும் போதே நல்லா டெம்டிங்கா இருக்குல்ல. இது அப்படியே சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும் போது அம்புட்டு ருசியா இருக்கும். ஃபைனல் டச்சா கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தோட சாறு விட்டுருங்க. விதை இல்லாம போடுங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி நல்லா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கிருங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். சுட சுட சாதத்தோட கொஞ்சமா வறுவலை போட்டு பெசரி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அது இரும்பு கடாய் வச்சிருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் இரும்பு கடாயிலே பயன்படுத்துங்க. இதுல வந்து நீங்க ஃபைனல் டச்சா கொஞ்சமா முந்திரி பருப்பு தாளிச்சு ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ரிச்சா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல லஞ்சுக்கு என்னென்னு பாத்திரலாமா? சுட சுட சாதம், நல்லா வடிச்ச சாதம், இது கூட நாட்டுக்கோழி மிளகு பெரட்டல் தான். நல்லா சுருக்குன்னு சூப்பரா இருந்துச்சுங்க. சளி பிடிச்சவங்களுக்குலாம் இது வந்து பெஸ்ட் ரெசிபின்னு தான் சொல்லுவேன். நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டுட்டு தண்ணி குழம்பு தான் வச்சிருந்தேன். தக்காளி ரசம், கெட்டியான தயிர். இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா ஸ்பெஷல் பாயாசம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல இதாங்க ஸ்பெஷல். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்ங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எந்த ரெசிபி பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.